கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். நல்ல ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். சகரியா 2:10 சொல்லுகிறது, சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் கெம்பீரித்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தும்படி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படி நாம் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரை நாம் பாடி மகிமைப்படுத்துகிறோமா? சோதரம், கர்த்தருக்கு பிரியமான துதிகளை நாம் கர்த்தருக்கு செலுத்தும் போது வேதம் சொல்லுகிறது, 2 பேராகலும் 3 பேராகலும் என் நாமத்தில் எங்க ஒருமனப்பட்டு கூடியிருந்தாலும் அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். ஆண்டவர் நம் நடுவிலே வாசம் பண்ணணும்னா அவரை பாடி ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். யார் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்கள் நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிறார். வேதத்துல கூட நம்ம பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் தாவீது அநேக பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படி பாடி மகிமைப்படுத்தினதுனால கர்த்தர் தாவீதோடு இருந்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவன் நாட்களிலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, கர்த்தருக்கு பிரியமானவனாக, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற மகனாகவே ஆண்டவர் தாவீதை கண்டுகொண்டார். வேதத்துல ஆண்டவரை யாரெல்லாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் எல்லாம் கர்த்தர் வாசம் பண்ணி இருக்கிறார். ஒரு தெபோரால் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துகிறதை நாம் வேதத்துல பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையை ஆண்டவரை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய பாடல்கள் இந்த உலக பிரகாரமான சினிமா பாடல்களோ வேறு ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாடல்கள் அல்ல. நம்முடைய பாடல்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கு. அதாவது சியோன் குமாரத்தியை நீ கம்பீரித்து பாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் நிச்சயமாய் நம் நடுவிலே வாசம் பண்ணுவார். ஆண்டவர் நம் நடுவில் வாசம் பண்ணும்போது யாதொரு சேதமோ யாதொரு தீங்கும் நம்மை அணுக முடியாது. ஜெபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். உம்மை பாடி நாங்கள் எவ்வேளையும் உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராகப்பா. எங்கள் நடுவிலே நீர் வாசம் பண்ண வேண்டும். எங்கள் மத்தியிலே நீர் இருந்தால் நாங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த உலகத்திலே எந்த சேதமும் எங்களை அணுக முடியாது. எந்த பிசாசும் எங்களை தொட முடியாது. எங்க நடுவில் நீங்க எப்போதும் கூட இருக்கணும்ப்பா. எங்களோடு கூட எங்க பட்சமாய் நீங்க இருக்கும்படி நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் கேட்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் உடைய பிரசன்னம் எங்களை தாங்கி நடத்தட்டும். எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.